Good evening, everybody. I welcome to you all. Make this evening success. The word that we're using of success. This itself the great pleasure of our whole team of Maruti Engineering and also Maruti Films International, the team. இன்ஜினியர் எப்படிங்க ப்ரொடியூசர் ஆகிறீங்க, உங்களுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. 3 வயசுல டான்ஸ் ஆடுற பொண்ணை அம்மா கை தட்டுறாங்க. 8 வயசுல அந்த பொண்ணை பாட வச்சு பார்க்கணும், அந்த பையனை ஆட வச்சு பார்க்கணும்னு எல்லா அம்மாக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. என்னையும் அந்த அம்மா ஒவ்வொரு மேடையிலையும் ஏற்றி பார்த்தாங்க. இது கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அடிமனசுலையும் இருக்கு. ஒரு பாட்டு போட்டால் ரூமை சாத்திக்கிட்டா 65 வயசு ஆள் கூட ஆடிட்டு தான் இருக்கிறாரு. அதனால சினிமாவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட தகுதி வேணுமா அப்படின்னா கட்டாயமாக ஒரு தகுதி தேவைப்படுது, அனுபவம் தேவைப்படுது. உலக உருண்டைங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் ஏவிஎம் உருண்டை எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏவிஎம் வாசல்ல 83ல் நானும் லைனில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆட்கள்ல நானும் ஒரு ஆள். 83, 88, 89 இவர்கள் வருங்கால தூண்கள் படம் எடுத்த டிடி அரசுடைய பகலில் ஏறி விலங்குகளுடைய படத்தில் ஒரு நடிகனா அறிமுகமாயிருக்க இந்த சினிமாவுக்கு. படம் வெளியில் வரல, வெளியில் வந்தது பிரபல மகாடையில், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு சாரணன் நான். தற்காப்பு கலைகளில் 4th டான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஃப் மலேசியா தற்காப்பு கலைகளும் உண்டு. நடன கலைகனா 5 வகையான நடனங்களை ஆடி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிற ஒரு சாதாரண ஒரு முத்துக்குமார். இதையும் தாண்டி 12 வருட காலமாக ஒரு 3 படத்துக்கு கோ ப்ரொடியூசர், ஒரு 5 படங்களை பார்த்தீங்கன்னாக்க தயாரித்து கொண்டு இருக்கிறேன். பெருமையோடு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ராஜா சாரை வச்சு கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட 5 பாடல்களும் பார்த்தீங்கன்னாக்க கம்போசிங் முடிஞ்சு 3 சாங் ரெக்கார்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இது இந்த மேடைக்கு என்னை தயார் பண்ணி தகுதி அளித்த எனது நண்பன், எனது சகோதரன், டைரக்டர், இயக்குனர், நடன கலைஞன், உலகத்தையே ஆட்டிட்டு இருக்கிறது என்னையும் சேர்த்து ஆட்டினதுல தான். நடன இயக்குனர், டைரக்டர் சஞ்சீவ் சீனிவாஸ், எல்லா பெருமையும் அவருக்கு தான் போய் சேரும். எந்த ப்ரொடியூசருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கிறார். வசனகர்த்தா அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறார். அதையும் தாண்டி தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தகுதியையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். பணம் இருக்கவங்களாம் படம் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். உள்ளுக்குள்ள அந்த வெறி இருக்கணும். இன்ஜினியர் எப்படி ப்ரொடியூசர் ஆகிறாரு அப்படின்னா எல்லா சிறு வயதிலிருந்து வந்த கலைதாகங்கள் தான். சூரத்தேங்காய் அப்படிங்கிறது என்னுடைய நேரடி தமிழ் படம். இது பலவித இன்னல்கள், கஷ்டம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நிறைய பஞ்ச் டயலாக் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டதா அதோடைய வழியோட கிடைக்கிற அந்த வெற்றி ஒரு சந்தோஷமான வெற்றி. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் இந்த விழாவையே நாங்கள் எங்கள் வெற்றி விழாவாக தான் நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் சூரத்தேங்காய் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான டைட்டில். சூரத்தேங்காயோடைய கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மேலே இருக்கிற தீய சக்திகளை பார்த்தீங்கன்னா அது எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் 5000 கோடி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன தேங்காயை உடைச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேலையை முடித்த பிறகு அதே தேங்காயை உடைச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டி அதை அழிக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டில் டெவலப் பண்ணதான் சூரத்தேங்காய். என்னுடைய தம்பி, எல்லாரும் சொல்கிற மாதிரி தம்பி கிடையாது, என்னுடைய குரு அரவிந்த். அவர் இதில் ஹீரோ அப்படிலாம் சொல்கிறாங்க.
அப்படி ஹீரோ அப்படின்ற எந்த விதமான பாசமுமே இல்லாமல் என் கூட வந்து ஒன்றா பழகி அந்த படத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு வசனகர்த்தா எழுதுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுத்து, உயிரையும் கொடுத்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஸ்பாட்டில் போய் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அதோடைய வழி தெரியும். ப்ரொடியூசர் அப்படின்னா காரில் போவார், ஏசியில் போவார் அப்படிங்கிறது இல்லாமல் 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் நின்று அந்த வெயிலையும் மழையையும் தாங்கி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். என்னுடைய நண்பன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான் அந்த படத்துக்கு. சமந்தி ஒரு பியூட்டிஷியன், இஸ் a ஸ்ரீலங்கன், வெரி சப்போர்ட்டிவ் கேர்ள். மாடர்ன் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க வந்து கிராமத்துக்கு அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு ஷாட்லையும் என்னோட படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தடிக்கு விழுந்திருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் நீங்கள் வந்து கீழே விழுகுங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லாதீங்க சார் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கைகாலை உடைச்சி அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு பெருமை என்னுடைய கதாநாயகி அப்படின்ற அளவுக்கு எங்களுடைய கதாநாயகி சமந்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை விட ஒரு பெருமையாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ப்ரெஸ் கவுன்சில் பிரசிடென்ட் மிஸ்டர் வேல்முருகன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து, பார்க்கறதுக்கு வில்லனா இருந்தாலும் பழகிறதுக்கு பச்சை பிள்ளை. அதை விட பார்த்தீங்கன்னாக்க பெரிய விஷயம், அண்ணன் நகர செயலாளர் செல்வதுரை செய்யாரின் சிங்கம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா முயற்சியுமே பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றியடைய வச்சிருக்கிறாரு செல்வதுரை அண்ணன். நண்பர் நலங்கிள்ளி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வரியும் பாடல்களை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். ஒன்னொன்று உயிரூட்டம் கொடுத்துருக்கிறார் அந்த சூரத்தேங்காயுடைய அனைத்து பாடல்களுக்கும். இதில் இருக்கக்கூடிய 6 பாடல்களுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் பண்ணப்பட்ட படம். கிராமிய படம் அப்படிங்கிறத விட இது காலேஜில் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சாங் பண்ணியிருக்கிறார். சூரத்தேங்கா உடடா உடடா அப்படின்ற மாதிரி ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அது நாளையிலேருந்து உங்களுடைய காதுகளுக்கு இன்பமாக வந்து ஒலிக்கும். அதோடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் என்னுடைய நலங்கிள்ளி உரிமையானவர். ஒத்த பார்வை அப்படின்ற ஒரு பாடலை நம்ம மகிழினி மணிமாறன் அவங்க வந்து 2 பாட்டு அதை பாடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தாய் பாசம், மார்க்கெட்டில் சந்தோஷமான ஒரு பாடல், வருஷ நாட்டக்கூடிய அழகை வர்ணிக்கக்கூடிய அழகுக்கு ஒரு பாடல், தாய் பாசம் என்னங்கிற ஒரு வெளிக்கொணர்வதற்காக ஒரு பாடல். இப்படி எல்லா வகையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு கலவையா கோர்த்து அந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நண்பர் அப்படிங்கிறதுக்கும் நண்பன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. என் நண்பன் மகேஷ், பஞ்சநாதன், ஜெஃப்ரி, இந்த 2 நண்பர்களும் என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்து இந்த படங்களுக்கு நாங்கள் இசையமைச்சிருக்கிறோம். இதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, என்னுடைய ஒளிப்பதிவாளர் இந்த ஒரு பதிவை நான் இங்கே பண்ணியே ஆகணும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் முடியுது. அடுத்த ஷாட் எடுக்கிறது எங்கேன்னு கேட்டீங்கன்னாக்க, நாங்கள் இருக்கிற ஸ்பாட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அதில் வந்து அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணாங்க, அதை அவர் எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த இடத்துக்கு கார் போகாது. என்னுடைய கேமரா உதவியாளர்கள்லாம் இன்றைக்கி நான் ஹானர் பண்ண வேண்டிய கண்டாயத்தில் இருக்கிறேன். அந்த கேமரா பெட்டி எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தூக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க என்னுடைய கேமரா நண்பர்கள். இது எல்லாருமே போராட்டம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சூரத்தேங்காய் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாருமே போராடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய முழு ஆதரவையும் அனைத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருந்ததுன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்னுடைய எடிட்டர், என்னுடைய டிஐ, கிராஃபிக்ஸ் பண்ண டீம் பண்ணி பெரிய சாதனை பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் எங்களை பொறுத்தளவு எல்லாமே சாதனை தான்.
இந்த படத்தில் பண்ண எல்லா விஷயங்களுமே சாதனை. இன்னைக்கு இவ்வளோ பேர் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னா அதுவே எங்களுடைய சாதனை. வளர்ந்தவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. வளர வேண்டியவர்களுக்கு இந்த வரிசையாக நின்றுகிட்டு இருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களும் எனக்காக வந்து நின்றுருக்காங்கன்னா we are honored to them. வளர வேண்டியவங்களை வளர்ந்தவங்களை விட்டுட்டு வளர வேண்டியவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவை. அதனால உங்களுடைய முழு பணியையும் விட்டுட்டு எனக்காக வந்து நின்று இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய ஹைலைட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆடியோ என்னுடைய நண்பர் ஜனனி சம்பத், ட்ராக்கோட உரிமையாளர், அவர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 நாளில் இந்த ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக பண்ணுறதுக்கு எல்லா உதவிகளையுமே பண்ணியிருக்கிற என்னுடைய ஆடியோ குரூப்புக்கு மிகுந்த நன்றி. அனைவரையும் நான் வரவேற்கிறல ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். தென்னிந்தியன் அப்படின்ற என்னுடைய படைப்பு சுப்ரீம் சார் சரத்குமார், நவீன் பாலி, பாவனா ஒரு அதிரடி படத்தை கொடுத்த அவங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம், கதை கரு மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க போயிடக்கூடாது, என்னுடைய தமிழ் மக்களையும் சேரணும் அப்படின்ற ஒரு காரணம்தான் இந்த படத்தை நான் தமிழாக்கம் பண்ணி இங்கே நான் வெளியிடுறேன். ஒரு கம்பெனி 2 படத்தை ஒரே நேரத்தில் பண்ண முடியுமா? சிறு முயற்சி. இந்த முயற்சியை நீங்க தான் வெற்றிகரமா எனக்கு வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான வேண்டுகோள். என்னுடன் பாடுபட்ட, என்னுடன் இருந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு பெருமிதத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பாடலுக்கு வந்து கொரியோகிராஃபர் சார் தான். ஸோ அந்த வகையில் அந்த பாடல் அவருக்கு பிடிச்சதால நான் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன், சூரத் எங்கன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்துக்கு நீங்கள் தான் எழுதணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கு தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி எனக்கு ஒரே ஒரு டியூன், அந்த இப்போ கேட்டிருப்பீங்க, அந்த போதையில் ஏறுதே தெம்பு தான் உன்னை பார்க்கையில் சொக்குதே கண்ணு தான், அந்த டியூன் தான் முதல்ல எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாடல் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு அவருக்கு அந்த உள்ள அந்த வேவ் லென்த்து செட் ஆனது. 2வது அவரோட கதையை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கதைக்கான வேலையை நான் பாடலில் கொண்டு வந்ததால் இன்னும் இம்ப்ரெஸ் ஆனார். 2வது என்னுடைய கவிதை வரியினுடைய ரசிகர் அவர். வெறுமனே வந்து மெட்டுக்கு பாட்டு இருக்கணும் அல்லது சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் திரு ஜாக்வார் தங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அண்ணன் ஜாகுவார் அவர்களையும் பவர் ஸ்டார் அண்ணன் அவர்களையும் பெருமிதத்துடன் வரவேற்கிறேன். பல்லவியே வந்து உடனே முடிஞ்சிருச்சு. நான் ரொம்பலாம் யோசிக்கல, ஒரு 10-15 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. அவர் அதுக்குள்ளேயே அவர் ஓகேன்ட்டார். அவர் பொதுவாக வந்து ஒரு இயக்குனருக்கோ இசையமைப்பாளருக்கோ பாடல் எழுதி போகும்போது அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆனாலுமே இன்னும் கூடுதலாக வந்து இன்னும் வார்த்தை வேறு எதாவது யோசிங்களா, இன்னும் கொஞ்சம் வேறு எதாவது பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு மாதிரி எதிர்பார்க்கலாம், அது மாதிரி தொடர்ந்து ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த இயக்குனருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவர் எதிர்பார்ப்பு அல்லது வந்து அவர் இந்த டியூனுக்கு எனக்கு இது போதும்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேலே என்னை தொல்லை பண்ண மாட்டார். அந்த வகையில் நான் எனக்கு 5 பாட்டு எழுதினா கூட நான் எல்லாமே ஒரு பல்லவி ஒரு சரணம் அந்த மாதிரி தான் எழுதி எல்லாமே ஓகே ஆனது. முதல் பாடல் அந்த சூரத் உடகாக மட்டும் ப்ரொடியூசர் கொஞ்சம் விரும்பினாருங்கிறதால அந்த முதல் பாடலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக நான் வேலை பார்த்துருப்பேன். மற்ற எல்லா பாடலுக்குமே இயல்பான பணியை தான் நான் செஞ்சுருக்கதா நினைக்கிறேன். 2வது வந்து அவருடைய விருப்பம் நிறைவேறின பிறகு என்னை ரொம்ப தொல்லை பண்ணலை. அது நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் ரொம்ப அதுக்காக நான் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாடலோட கதைக்களம் அது வந்து எல்லாமே அந்த படத்தை மீறி இருக்காது, இந்த கதைக்கான படமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சூழல் அவர் சொல்கிற சுச்சுவேஷன், எனக்கு ஒரு லீடு சொல்லுவாங்க, சாங்கோட லீடு, இந்த பாட்டு இப்படி வரணுன்றதுக்கு ஒரு லீடு இருக்கும். அந்த லீடு சொல்லும் பொழுதே எனக்கு லிரிக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி அது ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நல்ல டியூனை பாடும் பொழுதே லிரிக்ஸ் வரணும், ஒரு இயக்குனர் வந்து நல்ல கதையை சொல்லும் பொழுதே லிரிக்ஸ் வரணும். அப்படி தான் வந்து அப்படி இருக்கணும். அப்படி அந்த 2 வகையிலுமே எனக்கு கிடைச்ச மியூசிக் டைரக்டர்லேயும் அவங்கள்ட்ட இருந்தது, இந்த இயக்குனர் அவர்கிட்ட இருந்தது. அப்படி தான் இதில் வந்து ஒத்த பார்வை பார்த்து நெஞ்ச 2ஆ உடைச்சான், நச்சுன்னு தான் உச்சி வெயில போல சிரித்தான், என் மனசை கயிறு போல திரிக்கிறானே, என் உசுரை கடன் வாங்கி அடுக்கிறானே,
உன்னை மட்டும் பிடிக்குது எனக்கு ஏன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே வலிக்குது அதுவும் ஏன்னு புரியலை. இதெல்லாம் வந்து அந்த ஒரு பொண்ணோட உள் மனசில் அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தது தான், அதீதமான அன்பு தான் காதலாகும். அந்த காதல் வந்து அவளால் அவங்கிட்ட சொல்ல முடியல, அதை வந்து லிரிக்ஸில் சொல்லணும், பாட்டில் சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்படி எழுதுனது தான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த அடாவடி பொண்ணு தானனா, அதில் கூட வந்து கவிதை விஷயங்களை பாடலுக்குள்ள பதிவு செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பத்தில் ஒன்று. அது அதில் வந்து அப்படி அந்த அடாவடி பொண்ணு தானனா அத்துமீறி ஆட்டம் போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டியூனுக்கு லிரிக்ஸ் இருக்கணும் அப்படிலாம் மீறி நல்ல கவிதை அது உள்ளார இருக்கும். பள்ளம் பார்த்து ஓடுற தண்ணி போல தான் நான் உன்னை பார்த்தா ஓடி வரேன், என்ன காரணமோ உன்னை போல இப்போ நான் இல்லை, உன்னால் சாகரம் அல்ல, சோறு தண்ணி இறங்கவில்லை தெரியலையா, நான் அடங்காத வாள் விடமாட்டம் பாரு நீ எனக்கு தான். இந்த மாதிரி ஒரு காதலன் காதலி 2 பேருக்கு நடக்கிற விஷயத்த ரொம்ப இயல்பாக சொல்லணும்னு நினச்சி அதை பதிவு செஞ்சுருக்கேன். என்னை ரொம்ப சுதந்திரமாக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு எழுத வந்தவனுக்கு 5 பாட்டு கொடுத்த இந்த படத்தோட இயக்குனர் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து இந்த படத்தினுடைய நகைச்சுவை நடிகர் செய்யாறு செல்வதுரை அவர்களை இரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சூரத்தேங்காய் இந்த படத்தோட காமெடி நடிகனா அவங்க முன்னாடி நிற்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய மனசுக்காரர், பெரிய தைரியம்னு கூட சொல்லலாம், எங்கள் டைரக்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வச்சு சோலோ காமெடி பண்ண வச்சு ஒரு படம் பண்ணார்னா அவர் எவ்வளோ பெரிய தைரியசாலின்றது கொஞ்சம் கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும், என்னுடைய தம்பி குரு அரவிந்த், சகோதரி சமந்தி மற்றும் அண்ணன் வேல்முருகன் அண்ணன், அப்புறம் என்னுடைய மானசீக குரு ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர். பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, அவருடைய டைரக்ஷன்லேயே ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். எங்கள் மாஸ்டர் பற்றி, எங்கள் டைரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவார். அது நஷ்டமே ஆனால் கூட சரி ரொம்ப என்ன கேஷுவலாக எடுத்துக்குவார், காமெடியாக எடுத்துக்குவார்னு வச்சுங்களேன். என்ன சொல்லணும்னா, ஒரு படத்தில் நினச்சோம்னா ஒரு படத்தில் ஒரு 4 காமெடி வைப்பாங்க, 4 ஃபைட் வைப்பாங்க, 4 சாங் வைப்பாங்க, அப்படி கதை அம்சத்தோடு முடிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் படம் சூரத்தேங்காய் படம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க காமெடி தான். சீன் பை சீன் மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்கள் நடிங்க அப்படின்வார். அந்த அளவுக்கு ஒரு படம் ஃபுல்லாக காமெடி வச்சு இந்த படத்தை நடித்து பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நான் செய்யார்லேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு கிராமத்து ஆள். செய்யார் பக்கம் இந்த சினிமா கேமராவே வராத ஒரு திரைக்களம், அந்த இடத்துல வந்து படம் பண்ணி தைரியமாக கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே படம் ஃபுல்லாக நல்லா வந்திருக்குது. அந்த விஷயத்தில் எங்கள் மாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், அவர் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பக்கத்து ஒரு ஆம்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி கிளைமேக்ஸு லீடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லனோட அண்ணன் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு தம்பி அடிக்கும்போது ஓடி வருவார். அந்த ஷாட் எடுக்கிறாங்க. டைரக்டர் சொல்லிட்டாரு, அண்ணே நீங்கள் வந்து அந்த உங்கள் தம்பி அடிப்பாங்க, நீங்கள் ஓடி வந்து அவரை என்ன ஃபீல் கொண்டு வரீங்களோ அந்த ஃபீல் கொண்டு வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஓடி வரும்போது என்ன பண்ணுறாரு, 2-3 முறை விழுந்து எழுந்து தரிச்சு கை கால் வலியோடு தேய்ச்சிக்கிட்டே வந்து அங்கே நிற்பார். அப்போ தான் யோசனை பண்ண, ஆஹா டைரக்டர் சொல்கிறதுக்கு மேலே நம்ம இன்னும் நல்லா நடிக்கணும் போலக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், அதெல்லாம் அந்த ஷூட்டிங் டைமில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். சரி நாமளும் அதே மாதிரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு சீனில் என்னென்னா, ஹீரோயினை போட்டு அடிப்பாங்க, இது வில்லன் குரூப் அடிக்கும்போது நான் போய் ஹீரோ கிட்ட சொல்லணும். என்ன ஓட சொன்னார், நீங்கள் எந்திரிச்சு ஓடுங்க அப்படின்னாரு. சரி நாமளும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் பண்ணார் அதே மாதிரி நானும் 2-3 முறை விழுந்து எந்திரிச்சு நானும் அப்படி எடுத்து போடு
அப்படி நின்று ஓடுறேன். அதை ஷார்ட் கட்டு. ஆனால் அவர் கட்டு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஜனங்க அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கை தட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாஸ்டர் அப்படின்னேன். அவரு அப்படின்னாரு. அப்புறம் கிட்ட போய் மாஸ்டர் இந்த மாஸ்டர் எப்படி இருந்தது? சூப்பர். சொல்லுங்க மாஸ்டர். நான் கட்டு சொல்லி 2 நிமிஷம் ஆச்சு. ஒன்று. இன்னொன்று, பிரேம் அவுட் பண்ணி நீ 10 நிமிஷமா ஏன் விழுந்து பிறண்டுக்கின்னு இருந்த அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர், இல்லை நீ நடி வேணாம், இல்லை நான் ஓவரா நடிக்காத அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் நல்லா வந்திருக்கு, சூப்பர், கை கொடுத்தாரு. ஏன்னு சொன்னா ரொம்ப அங்கே நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை தப்பை காட்டிக்காம எங்களெல்லாம் இந்த படத்தில் எங்களை உருவாக்கி இந்த படத்தை கொண்டாந்து இவ்வளோ தூரம் நிற்க வச்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி எல்லாரும் நிற்க வச்சுக்கிறாருன்னா உண்மையிலேயே எங்கள் டைரக்டர் மிகப்பெரிய தைரியசாலி. அவரு கூட எங்கள் ப்ரொடியூசர் வந்திருக்கிறாருன்னா அவர் அதோட மிகப்பெரிய தைரியசாலி. அந்த 2 தைரியசாலியும் மிக 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 அற்புதமாக வெற்றி அடையணும். வாழ்த்துங்க. உங்களுடைய அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுடைய நாங்கள் வளரணும்னா இந்த மீடியாக்களால் தான். மீடியாக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வளர்த்தணும், வாழணும். உண்மையிலேயே இந்த படம் சூப்பராக வளரணுன்ட்டு என்னுடைய எல்லாம் உள்ள திருவண்ணாமலை அருளால் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சூரத்தேங்காய் படத்தினுடைய இயக்குனர் திரு சஞ்சீவ் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய சகோதரர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு மரியாதை செலுத்தும்படி வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன், அதுக்கு மேலே ஏன்னா நேரம் இல்லை. முதல்ல இந்த படத்தில் நடிகனாக இல்லாமல் டைரக்டர் சஞ்சீவ் ஸ்ரீனிவாசனுடைய நண்பராக அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தது, கல்யாணம் செஞ்சு பாருங்க, அப்புறம் வீட்டை கட்டி பாருங்கன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி வந்து இப்போ பொய்த்து போய்விட்டது. ஏன்னா சினிமா எடுத்து பாருங்க, அப்படி தான் பழமொழி வச்சுக்கணும் இனிமேல், புரியுதுங்களா? ஏன்னா எந்த தொழிலில் வேணால் ஜெயிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் அக்கறை இருந்தாலே போதும். சினிமா தொழிலை பொறுத்தளவு எவ்வளவு தான் அக்கறை இருந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான செயல். அப்படியாப்பட்ட அந்த சினிமா தொழிலை எனது நண்பர் சக்தி சார் முத்துக்குமார் சார் தைரியமாக எடுத்து இந்த 2 படத்துக்கும் இன்றைக்கி இசை விழா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய வீரன்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. அவரை கண்டிப்பாக இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவையும் வெற்றியும் கொடுத்து வாழ்த்துமாறு இறைவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி உங்களிடத்தையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி அரவிந்த் சாரு நான் சொல்லணும், நடிகராக நாங்கள்லாம் பழகலை, அவர் என்னுடைய சகோதரர். சகோதரி சம்பந்தி அம்மா, அந்த அம்மாவும் சகோதரி தான். மற்றபடி நேரம் சிறிது இருக்கிறதுனால எல்லாரும் வாழ்த்தணும். அதாவது புதியவர்களுக்கு கண்டிப்பாக சொன்னாங்க, எங்கள் புதியவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து அவர்களை தூக்கி விட வேண்டும். அது உங்களுடைய கடமை. தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததா எல்லாரும் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. படத்தினுடைய ஹீரோயின் புதுமுக நாயகி சமந்தி அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். I really pleasure to be here in this evening. And உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த சூரத்தேங்காய் படத்தில் என்னை செலக்ட் பண்ணி நடிக்க வச்ச டைரக்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப 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 நன்றி சார். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நுணுக்கமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது எங்கள் டைரக்டர் தான். என்னென்னா நம்ம சப்போஸ் தப்பு பண்ணாலும் இல் சே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து எங்களுக்கு நடிக்க வச்சதுக்கு அண்ட் ஆல் யூனிட்டுக்கும் ரியலி 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 தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா நான் புதுசாக வந்தாலும் என்னை அதை புது பொண்ணுன்னு நினைக்காம அவங்களோட குடும்பமாக நின்று எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. சூரத்தேங்காய் படத்தினுடைய நாயகன் திரு அரவிந்த் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என் அன்பான நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, மைக் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வருது.
ஏன்னா மைக் பிடிச்சி அதிகமாக பேசி பேசி பழகுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரத்தேங்காய் இது எனக்கு வந்து 3வது படங்க. ஏன்னா முதல் படம் வந்து பலம் பார்த்துருப்பீங்க, மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி ஒன்று பண்ணேன். ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா, கேப்புக்கு அப்புறம், ஏகப்பட்ட மெனக்கடல், ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறமா படம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு அருமையான தருணத்தில் சந்திச்சிருக்கேன். இந்த படத்துடைய இந்த படத்துக்கான உங்களை சார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் முழுக்க முழுக்க என் அருமையான நண்பர் சஞ்சீவ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மேலும் மாருதி ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் என் முத்துக்குமார் அவர்களுக்கும், மேலும் அருமையான வேல்முருகன் அண்ணன், அப்புறம் செல்லதுரை அண்ணன், இவங்களே சாரும். ஏன்னா நான் இந்த படத்தில் வந்து வெறும் கதையின் நாயகனாக என்னுடைய வேலையை பார்த்துருக்கேன். இதை தாண்டி நான் என்ன செஞ்சுருக்கேன்றதை வந்து நான் அதையும் சொல்ல விரும்பலை. ஸோ இது ஒரு அருமையான ஒரு களம்ங்க. ஒரு ஃபேமிலியாக டீமாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க. அதை தாண்டி நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உண்மையிலேயே குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. எனக்கு இது ஒரு முக்கியமான படம். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் மதுரை டு தேனியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு டீச்சராக க்ளீன் ஷேவில் ஒரு டிப்டாப்பாக அயன் பண்ண ட்ரெஸ் கூட கலையாமல் வந்து அந்த கதையின் நாயகனாக இருந்திருப்பேன். இந்த படத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் பார்த்தப்போ சொன்னது என்ன, ஒரு கதாநாயகனுக்கான அடையாளம் வந்து ஒரு சண்டை காட்சிகள் இருக்கணும் இல்லையா, ஒரு விஷயங்கள், ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லையே. ஒரு வெள்ளையாக இருக்கிறவர் எந்த ஒரு காராக இருப்பார், வெளிமாநிலத்தாராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்லாம் போச்சு. ஆனால் உண்மை அது கிடையாது. பக்கா தமிழன், மதுரைக்காரன். சண்டை வந்து நேச்சுரலாக எல்லாருக்குமே இயற்கையாகவே இருக்கும் ஊருக்காரனுக்கெலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கோவம் தான் முன்னாடி வரும் எல்லாருக்கும். ஸோ இந்த படத்தில் அது ஃபுல்ஃபில் ஆகும். எனக்கு இது ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். இயக்குனர் சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ் வந்து படத்திற்கு அப்பாற்பட்ட முதல்ல வந்து நண்பர்கள். எங்களுக்குள்ளேயே நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா படத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள்லாம் ரொம்ப வெரி பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப காலமாக வந்து விளம்பர படங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய டான்ஸ் ஷோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டதுனால நல்ல நண்பர்கள் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த படம் வந்து எங்கள் ஃபேமிலி, இந்த சூரத்தேங்காய் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பிளெஸ்ஸிங் மட்டும்தான் காரணம் ஆகணும். ஸோ சீக்கிரமே திரையில் வர இருக்கு. வெற்றி பெற செய்யுங்க. வாழ்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். விருந்தினரை நான் கௌரவிக்க ஆசைப்படுறேன். அதாவது எல்லாரோட சேர்ந்து செய்யும் பொழுது அந்த 2 துருவங்களை உங்களுக்கு தெரியாது. தணிக்கை குழுவை வழிநடத்தக்கூடிய என்னுடைய நண்பர் ஆர்எல்டி மனோகர் அவர்களையும் ஆர்எல்டி ஆறுமுகம் அவர்களையும் பெருமிதத்தோடு கௌரவிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பரை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு கௌரவத்துடன் அழைக்கிறேன். இவருடைய ஆராய்ச்சியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்திய அரசு திரைப்பட தணிக்கைத்துறை கடந்த 2 மாதமாக ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு படம் எடுக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இந்திய அரசாங்கம் இந்த சட்டம் கொண்டு வந்ததன் மூலம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பை முதலாக உடைத்து வெற்றி பெற்ற முதல் தயாரிப்பாளர் நமது மதிப்பிற்குரிய மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அன்பு சகோதரர் என் முத்து. தமிழ் சினிமாவுக்கு இனிமேல் சொத்து. அப்படிப்பட்டவர், ஆற்றல் மிக்கவர். நமது மாண்புமிகு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் MS பட்டம் பெற்றவர். அவர் எந்த அளவுக்கு இளைஞர்களிடையே செல்வாக்கு பெற்றாரோ அதே அளவு செல்வாக்கு பெறுகின்ற ஆற்றல் மிக்க அறிஞர் என் முத்துக்குமார் அவர்கள். காரணம், அப்துல் கலாம் அவர்கள் MS பட்டதாரி, முத்துக்குமார் அவர்கள் BS பட்டதாரி.
அவர் இரட்டை பட்டம் பெற்றதால் இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முதலாக ஒரு புதுமுக தயாரிப்பாளர் 2 படத்திற்கு விழா நடத்துகிறார் என்றால் முதல் முதலாக முத்துக்குமார் சார் அவர்கள். அவரது எழுச்சியை பாராட்ட வேண்டும். அவர் இது வெறும் இசை விழா மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி விழா. அந்த வெற்றி விழா நடத்துவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் ஒருவர். மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு தமிழ்நாட்டில் 2 பேர் உதாரணமாக இருந்தார்கள். ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், இன்னொருவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய பொற்காலம். காரணம், சட்டங்கள் செய்யாததை அந்த தலைவர்கள் செய்தார்கள். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் வரிசையில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரிசையில் இதோ ஒரு புதிய புரட்சி தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்கள். ஒரு நிமிஷம் தலைவர், ஒரு நிமிஷம் தலைவர், ஒரு நிமிஷம். இது நாட்டை காக்கும் கை, தமிழ் சினிமாவை காக்க வந்த கை, அன்பு கை, அரவணைக்கும் கை, தடைகளை தகர்த்து எரியும் கை. காரணம், தயாரிப்பாளர் சங்கம் அடிமைப்பட்டு கிடந்த போது, ஜமீன்தார்கள் மட்டுமே நிர்வாகிகளாக இருந்த போது, அந்த அடிமைத்தனத்தை ஒழித்து, ஜமீன்தார் இனத்தை ஒழித்து அன்பு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் பொதுச் செயலாளர் ஜாக்வார் தங்கம் அவர்கள். இந்த தென்னிந்திய படம் பிரச்சனை சந்திக்கும் போது முதன் முதலாக நாங்க தடுமாறிட்டோம். ஏன்னா இந்திய அரசாங்கத்தை எடுத்து நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல சாருடைய முதல் படம் என்ன பண்ண முடியும்? அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய. இந்திய அரசாங்கம் வர கழுத்துல கை வைக்குது. அந்த ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டுது. தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவர் வந்தாரு, சட்டத்தை மாற்றுவோம், தயாரிப்பாளர்களை வாழ வைப்போம். சபதம் எடுத்தார், வந்தார், அதிகாரியை சந்தித்தார். எங்க தயாரிப்பாளர்கள் தடை செய்யக்கூடாது, சட்டத்தை திருத்துங்கள் சொன்னார். உங்களுக்காக நாங்கள் எந்த வகையிலும் இறங்கி வருவேன் என்று சொன்னார். சொல்லுவது மட்டுமல்ல, செய்தார். கேரளாவிலே இந்த படம் தணிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அம்மா ஆர்வம் மேடம் முடியாது என்று சொல்லி ஃபைலை தூக்கி போட்டு விட்டார்கள். சட்டம் போட்டாச்சு, இந்த படம் செஞ்சா பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனடியாக தலைவருக்கு அங்கிருந்து போன் பண்ணோம். அந்த அம்மா ஒன்று பண்ணாங்க, சரி ஓகே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்று சொன்னார்கள். வெற்றிகரமாக சான்றிதழ் வழங்கினார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெற்றி இது சாதாரண இசை விழா மட்டுமல்ல, வெற்றி விழா. அதற்கு மூல காரணம், முதல் காரணம் நமது மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்கள். சார் ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களை பற்றி இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைங்க. பக்கத்தில் நான் பார்த்தவங்க. அதாவது சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சொல்லக்கூடிய கருத்து இளைய தலைமுறைக்கு அவர் சொல்லுவார், பாடம் சொல்லுவார். இந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென்னிந்திய படத்தில் ஒரு சீன் இருக்குங்க. சரத்குமார் அவர்கள் அருமையான ஒரு ஐடியா சொல்லுவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நீங்க பிரச்சனைகள் பாதிப்பு வரும்போது, எதிரிகள் ஏதோ ஒரு வகையில் உங்களை அட்டாக் பண்ணும்போது, இந்த தென்னிந்தியன் படத்தில் சரத்குமார் அவர்கள் ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுவார். அந்த ஐடியா என்ன ஐடியா என்பதை நீங்கள் படம் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிக உதவும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி தென்னிந்தியன் படத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்தங்கா படத்தில் இயக்குனர் சஞ்சய் கண்ணா அவர்கள் அருமையான ஒரு கிளைமாக்ஸை வைத்திருப்பார். தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பாராத கிளைமாக்ஸ். நான் அம்மா சொல்லுங்க, எங்க அம்மா அடிக்கடி என்ன சொல்லப்படுறது தெரியுமா? மற்றவங்களுக்காக உழைக்கணும், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்று நிக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த படத்தில் கிளைமாக்ஸை முழுக்க முழுக்க மாற்றியே மாற்றிருக்கிறார். எப்படி என்றால், வழக்கமாக ஹீரோஸ் தான் இருக்கும் கிளைமாக்ஸ்ல, வில்லன் அடிக்கிறது ஹீரோ தான் இருப்பான். ஆனால் முதல் முறை அங்க இருக்கக்கூடிய தாய்க்குளத்துக்கான ஒரு விஷயம் சிறப்பு செய்தி சொல்லிக்கிறார். என்ன சிறப்பு செய்தின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே என்று நீங்க வருத்தப்பட வேண்டாம். இந்த படத்துடைய கதாநாயகி ஆம்பளை பிள்ளை இல்லாத குறை இந்த படத்துல கதாநாயகி செஞ்சிருப்பாங்களா? அது என்ன மேட்ரு? தயவு செஞ்சு சூரத்தங்கா படத்தை பாருங்க. ஓகேவா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதோ மாஸ்டர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மாஸ்டருடன் 2 படங்கள் பணியாற்றியிருக்கிறேன். மாஸ்டருடன் 2 படங்கள் பணியாற்றியிருக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? டிஸ்கரேஜ் பண்றீங்களா, என்கரேஜ் பண்றீங்களா? ஓகே, வெரி குட், வெரி குட்.
அதாவது சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் இதே தெய்வம் எம்ஜிஆர் அவர்களை ஹீரோ வைத்து 38 படங்கள் தயாரித்தவர். எம்ஜிஆரை உருவாக்கியது பெரிய நிறுவனங்கள் அல்ல, தேவர் பிலிம்ஸ் என்ற சின்ன கம்பெனி. அந்த சின்ன கம்பெனியை மாபெரும் கம்பெனியாக மாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். காரணம், வலியில் வேதனைகள் தெரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் சஞ்சீவ் கண்ணா அவர்கள். 2 படம் அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன பட தயாரிப்பாளர்களை வாழ வைக்கக்கூடிய டெக்னீஷியன். அவருடைய உழைப்புக்கும் அவருடைய திறமைக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த சூரத்தேங்க படம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த 2 படத்தை நீங்க பார்க்க வேண்டியது கட்டாயம். ரெண்டுமே உங்க வாழ்க்கைக்கு பல வகையில் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நேரக்குறைவு காரணமாக அடுத்து பேச வருபவர்கள் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்னிச்சுங்க, இந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். ஏன்னா மனசு நிற்கிறவங்க இந்த படத்தில் யாருமே நடிக்கவில்லை. உண்மைங்க, யாரும் நடிக்கவில்லை. அந்தந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எல்லா கேரக்டருமே வாழ்ந்து காட்டியிருக்கிறது மறக்க முடியாத அளவுக்கு இதயத்தில் பதிவாகிவிட்டார்கள் என்பதை இங்கே தெரிந்து கொள்கிறேன். நன்றி சார். நேரக்குறைவு காரணமாக அடுத்து பேசுபவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெருமையுடன் வழங்கும் தென்னிந்தியன் மற்றும் சூரத்தேங்காய் படத்தினுடைய இந்த 2 படங்களை தமிழகம் எங்கும் வெளியிடும் ஜெனிசிஸ் ஸ்டுடியோவின் நிர்வாக இயக்குனர்கள் திரு தனசேகரன், திரு அஞ்சலை முருகன் மற்றும் திரு ஜெனீஷ் வீரபாண்டியன் அவர்கள் மூவரின் சார்பாக திரு ஜெனீஷ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் ஒரு நன்றி உரை மாதிரி நன்றி உரையாக வச்சுக்கிறேன். என்னை பற்றி சிம்பிளாக சொல்லிடணும்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன நடிகன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் கையால் நாய்கள் ஜாக்கிரதை, மதயானை கூட்டம், இப்போ லேட்டஸ்ட்டாக ஆதியன் படத்தில் இந்த மாதிரி படங்கள் நெகட்டிவ் ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படம் மாருதி ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக திரு முத்துக்குமார் அவங்களோட தயாரிப்பில் 2 படங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் பார்த்தீங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம். இந்த 2 படங்களுக்கு எங்களோட பங்களிப்பு என்னென்னா, எங்களோட ஜெனிசிஸ் ஸ்டுடியோஸ், ஜெனிசிஸ் ஸ்டுடியோன்றது ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் தனசேகரன், அவங்க வந்து மன்னார் உலகுடன் ஒரு படத்தோட இயக்குனர். இந்த படம் சீக்கிரம் தேட்டருக்கு வரப்போகுது. அந்த படம் ஒரு பெரிய எஃபர்ட், அதை ரொம்ப சிம்பிளாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முகம் திரு அஞ்சலை முருகன், அவர் வந்து பப்ளிசிட்டி டிசைனராக பார்த்துருப்பீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். அவங்க தென் நாங்கள் சேர்ந்து முத்துக்குமார் சாரை அப்ரோச் பண்ணி இந்த படத்துக்காக அவங்க ஒரு மீட்டிங் பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேசிட்டாங்க, சாரை பற்றி, டைரக்டரை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லிடுறேன். ஸ்டேஜில் பேசும்போது முத்துக்குமார் சார் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசின மாதிரி இருந்தது. ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஜாலியாக. அவர்கிட்ட ஒரு 200+ மெம்பர்ஸ் அவரோட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி இருப்பாருன்னு தெரியல. எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார். ஒன்ஸ் எங்ககிட்ட ஜெனிசிஸ் ஸ்டுடியோஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறமா எதை பற்றியுமே கேட்கல. என்ன பண்ண போகிறீங்க, ஃபைன், ப்ரொசீட். ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த படத்துக்கு எங்ககிட்ட கிடச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாட்டில் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. நல்ல தேட்டர்ஸ் மூலமாக மக்கள்கிட்ட இந்த 2 படங்களும் போய் சேரப்போகுது. டிசம்பர் 11 சரத்குமார், நிவின் பாலி, பாவனா நடித்த தென்னிந்தியனும், கிறிஸ்மஸ்க்கு அரவிந்த் இந்த டீம் நடித்த சூரத்தேங்காவும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சூரத்தேங்கா டீம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சிறப்பிச்சிருக்காங்க. தென்னிந்தியன் டீம் வர முடியல, சரத் சார் அப்ரோச் பண்ணோம், தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியல. நிவின் பாலி அப்ரோச் பண்ணோம், அவர் துபாயில் ஷூட்டில் இருக்காரு, ஸோ வர முடியல. அது எல்லாத்தையும் சார்பாக நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக மீடியாவோட சப்போர்ட் ரொம்பவே இது வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் சரி, சார்ந்தவங்க எல்லாருக்கும் நிறையவே கிடச்சிருக்கு. வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த சப்போர்ட்டை இன்னும் அதிகமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிற மீடியா மூலமாக பார்த்துட்டு இருக்கிற பப்ளிக் இந்த 2 படங்களையும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன தரமான படங்கள் வரும். அது மூலமாக இண்டஸ்ட்ரி இன்னும் அதுவும் செழிப்பாகும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சூரத்தேங்காய் படத்தினுடைய டிரெக்டர், அப்புறம் கதை, வசனம், திரைக்கதை எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் கொரியோகிராஃபர். இந்த படம் வந்து டெபியூ மூவின்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரு டிரெக்டர் சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எல்லாருக்கும் மாலை வணக்கம். மாருதி ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த 2 படம் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். நான் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். என்னென்னா அவர் என்னென்னா அவர் 2 வாரத்தில் சொல்லலாம், நேர்மை பஞ்சுவாலிட்டின்னு சொல்லலாம். சொன்னால் செஞ்சிடுவார், இல்லைன்னா அமைதியாக இருப்பார், அவ்வளோதான் அவருடைய ஸ்டைலு. பட்டு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சார். எனக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணது வந்து ஹீரோ அரவிந்த் அண்டு செல்வதுரை அண்ணன், வேல்முருகன் சார் எல்லாருமே. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் ஹார்முக் ஒரே ஷெடியூலில் எனக்கு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. படம் ரொம்ப நல்லா அவுட்டு வந்திருக்கு. அப்புறம் வந்து நான் எங்களுக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்துக்களுக்கு ஒரு சாமி இருக்காங்க, அதே மாதிரி முஸ்லீமுக்கு ஒரு சாமி இருக்காங்க, அதே மாதிரி கிறிஸ்டியனுக்கு ஒரு சாமி இருக்காங்க. ஆனால் சினிமாக்காரங்களுக்கு சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியா தான். ஸோ எங்களை மாதிரி புதுமுக இயக்குனர்கள், புதுமுக நடிகர்கள் இவங்களை வந்து ஊக்குவிக்கிறது வந்து நாங்கள் நம்பியிருக்கிறது மீடியாவை தான். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வருது. அது இல்லாமல் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர். நான் அவங்க பேர்லாம் மறந்துட்டேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் டீமை வாழ்த்துங்க. அப்புறம் ஜெனிசிஸ் ஸ்டுடியோ உடைய ஓனர் மிஸ்டர் தனசேகர் அண்ட் ஜெனிஸ் ஜி, அஞ்சலி முருகன், இவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சில கம்பெனிகள் வந்து நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல, படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு, அதாவது பட்ஜெட்டை விட அதிகமாக கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து சின்ன தயாரிப்பாளர்களை ரொம்ப பாதிக்குது. அதாவது படம் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், ஆனால் ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுத்து வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களை எல்லாத்தையும் மீறி இந்த ஜெனிஸ் ஸ்டுடியோ ஏன் சொல்ல வரேன்னா, சின்ன பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு டைரெக்டாக, அதாவது ப்ரொடியூசர் டு டிஸ்ட்ரிபியூட்டர், இப்படி கான்டாக்ட்ஸு, யாரும் பணம் எங்கே வந்து அங்கே போகிறது அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப நன்றி ஜெனிஸ் ஸ்டுடியோ. அப்புறம் இந்த நேரத்தில் நான் பிரபுதேவா மாஸ்டருக்கும், லாரன்ஸ் மாஸ்டருக்கும், சிவசங்கர் மாஸ்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நான் வந்து இந்த மன்மதராசா பாடல் முதற்கொண்டு ஒரு 200 படம் நான் அசிஸ்டண்ட்டாக மாஸ்டராக பண்ணியிருக்கேன். மாஸ்டராக ஒரு 50 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஊன்றுகோலாக இருந்தது நடன சங்கம் தான். ஸோ இந்த நேரத்தில் டான்ஸஸ் யூனியனுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எல்லா யூனியனுக்கும் நன்றி, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் இப்போ வந்து முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க பெருமையுடன் வழங்கும் தென்னிந்தியன் படத்தினுடைய இசை வெளியீடு ஸ்டாண்ட் கோரியோகிராஃபர், கில் தயாரிப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் வெளியிட தென்னிந்திய படத்தினுடைய குழுவினர் அனைவரும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய பலத்த மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெருமையுடன் வழங்கும் தென்னிந்தியன் இசை வெளியீட்டு விழா திரு ஜாக்வார் தங்கம் அவருடைய தங்க கைகளால் வெளியிட தென்னிந்திய படக்குழுவினர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். Thank you so much. அடுத்தபடியா தெரி எதிர்பார்ப்புடன் சூரத் தேங்காய் மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெருமையுடன் வழங்கும் சூரத் தேங்காய் படத்தினுடைய இசை வெளியீட்டு பவர் ஸ்டார் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் மாருதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெருமையுடன் வழங்கும் சூரத் தேங்காய் படத்தினுடைய இசை வெளியீடு திரு பவர் ஸ்டார் அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.